ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. எபேசியர் 4 அதிகாரம் 26 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல், அதாவது நீங்கள் யார் யார் மேலே எரிச்சல் இருக்கிறீங்களோ, கணவன் மனைவி மேலே எரிச்சலாக இருக்கலாம், மனைவி கணவன் மேலே எரிச்சலாக இருக்கலாம், இல்லை உறவினர்கள் மீது எரிச்சலாக இருக்கலாம், இல்லை நண்பர்கள் மீது எரிச்சலாக இருக்கலாம், இல்லை நம்மை அக்கம் பக்கத்தினர் இருக்கிற அவர்கள் மேல் எரிச்சல் இருக்கலாம், இன்னும் நம் வேலை செய்யும் இடங்களில் எரிச்சல் இருக்கலாம், இல்லை நம்ம தொழில் செய்கிற இடங்களில் எரிச்சல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் எரிச்சல் தனியே கடவது என்று சொல்கிறார். சூரியன் மறைவதற்கு முன், சாயங்காலத்தில் சூரியன் மறைவதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது, அதாவது மறையட்டும், உங்கள் சூரியன் மறைவது போல் உங்கள் எரிச்சலும் மறைந்து போகட்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி அநேக காரியங்கள் நம் கோபத்தினால்தான் அநேக தவறான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் நம்ம உடனே செஞ்சிடலாம். அதனால் கோபம் தனியே கடவட்டும், எரிச்சல் தனியே கடவட்டும். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.